வணக்கம். என்னை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை எதையும் சாதித்ததும் இல்லை. எனக்கென்று எந்த அடையாளமும் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. ஆனால் நான் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என விரும்புகிறேன். மேற்கத்திய நாடுகளில் ஒரு மனிதன் நிறைவாக வாழ்வதற்கு 3 வழிகளை பின்பற்றுகிறான். ஒன்று, குழந்தை பெற்றுக்கொள்கிறான். மற்றொன்று, ஒரு மரத்தை நட்டு வளர்க்கிறான். மூன்றாவது, ஒரு நூலை எழுதுகிறான். நான் கற்றவற்றை, என்னுடைய அறிவை, நான் கற்றுக்கொண்டு இருப்பவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு இணையதளம் ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த இணையதளத்தில் உணவு தேடல், உடை தேடல், பொருட்கள் தேடுதல் போன்றவற்றை ஊக்குவிக்கின்றது. பெரும்பான்மையானவர்கள் இந்த தேடலிலேயே தங்களை கரைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இவற்றோடு சேர்த்து அறிவு தேடலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அறிவு தேடலிலிருந்து கிளைத்தவைதான் தத்துவம், புத்தகம், இலக்கியம், கலைகள், அரசியல், வரலாறு என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றில் எனக்கு பரிச்சயமானவற்றை பற்றியும், என்னுடைய அறிவுக்கு தீனி போட்டதை பற்றியும், நான் படித்ததை பற்றியும், நான் படித்ததிலிருந்து பூத்த சிந்தனைகள் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொளி போடுவதற்கு என்னை உற்சாகமூட்டிய 2 காணொளிகள். ஒன்று, எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுடையது. அவர் தன்னுடைய ஒரு காணொளியில், இந்த சமூகத்திற்கு நாம் எதையாவது விட்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு 2 மொழிகள் தெரிந்தால் ஒரு மொழியில் உள்ள படைப்பை இன்னொரு மொழிக்கு மொழிபெயருங்கள். அல்லது ஒரு புத்தகத்தை வாசித்தால் அந்த புத்தகத்தில் உள்ள மதிப்புரையை எழுதி இந்த சமூகத்திற்கு கொடுங்கள் என்று சொன்னார். மற்றொரு எழுத்தாளர் ஜெயமோகன், அவருடைய காணொளியில் பெருஞ்செயலை செய்ய தொடங்குங்கள் என்று கூறி, அவர் ஏதோ ஒரு நாவலை படித்துவிட்டு உடனடியாக கல்கத்தா புறப்பட்டு அந்த எழுத்தாளரை சந்தித்தார். மேலும் பல பயணங்கள் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த 2 காணொளிகளும் என்னுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்தன. எனவே அவர்கள் இருவருக்கும் இந்த காணொளி வழியாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த களம் அறிவுத்தளம், இது கூகை விடுக்கும் அறிவு தூது.